வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின லைவ்ல வந்து ஒரு சம்பவம், ஒரு சூப்பரான ஒரு டாஸ்க் பிக் பாஸ் கொடுத்தது கிடையாது, பவித்ரா கொடுத்த டாஸ்க். ஆல்ரெடி ஒரு வாட்டி வந்து பிக் பாஸை கலாச்சிருப்பாரு, என்னம்மா இன்னுமா யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு. அந்த டாஸ்க் தான் இப்போ வந்து கொடுத்துட்டாங்க. 5 டீ கப் எடுத்து வந்தாங்க, ஒரு டீ கப்பை தாங்குற அந்த ஸ்டாண்டு எடுத்து வந்தாங்க, தண்ணி எடுத்து வந்துட்டாங்க. அந்த பாத்திரத்தில் தண்ணியை வந்துட்டு கரெக்டாக ஊற்றணும், டைம்குள்ளே ஊற்றணும், தண்ணியை சிந்தாமல் ஊற்றணும். அதாவது நேரம், நிதானம், கான்சன்ட்ரேஷன் மூணுமே வேணும் அப்படி மாதிரி சொல்லி அந்த டாஸ்க் ஆரம்பிச்சு வச்சாங்க. எல்லாருமே சூப்பராக பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்து விஷால் தான் ஆரம்பிச்சு வச்சாப்புல. தண்ணி கீழே கொஞ்சம் விழுந்துருச்சு, 30 செகண்ட்குள்ளே முடிச்சார். நல்லாவே ட்ரை பண்ணார். அப்புறமா சௌந்தர்யா வந்தாங்க. இது வரைக்கும் ஏதாவது டாஸ்க் வின் பண்ணியிருக்காங்களா சௌந்தர்யா? நீங்கள் சொல்லுங்கள். வின் பண்ணலையா? அதை தான் இன்றைக்கி செஞ்சாங்க. வின் பண்ணவும் செய்யலை, அந்த டாஸ்க்கே உருகுலைச்சிட்டாங்க. 80 செகண்டுக்கு மேலே பண்ணாங்க. தண்ணியை ஃபுல்லாக ஊற்றி, தண்ணி அதிகமாக ஊற்றினா தான் நான் டாஸ்கில் வின்னான். என்னத்தை சொல்ல, இவங்களால வந்துட்டு டைட்டில் வேறு ஒரு சில பேர் ரைட்டு. அதுக்கப்புறம் முத்து வந்தாப்புல, தண்ணியே சிந்தலை, 20 செகண்டில் முடிச்சார். பா, என்ன கான்சன்ட்ரேஷன், இது என்ன நிதானம், என்ன ஒரு நேரம் அந்த இதை பார்த்தது செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜெஃப்ரி வந்தார், 26 செகண்டு தண்ணி சிந்திச்சு. ரயான் வந்தாப்புல, தண்ணி சிந்திச்சு 23 செகண்ட். ஆனால் சூப்பராக பண்ணார், ஆனால் கொஞ்சம் தண்ணி சிந்திச்சு. அதுக்கப்புறம் அருண் வந்தார், தண்ணி சிந்திச்சு. ஆனால் 19 மினிட்ஸில் முடித்தார், ஆனால் தண்ணி சிந்திச்சு. அப்போ அன்ஷிதா 23 செகண்டில் பண்ணாங்க. ஆனால் அருண் ஜெஃப்ரியோட கொஞ்சம் கம்மி ஓட்டுற சிந்தினாங்க. அப்புறம் ஆனா வந்தார். இது மாதிரி வந்துட்டு மாறி மாறி பண்ணாங்க. சூப்பராக வந்து நம்ம முத்துக்குமரன் தான் வந்து செம்மையாக வந்து லீடிங்கில் வந்தார். சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக கடற்கடன்னு பண்ணார். அந்த கான்சன்ட்ரேஷன் தான். அதேமாதிரி எப்பயுமே அந்த திட்டமிடல் எப்பயுமே நம்ம முத்துக்குமரன் கிட்டே இருக்கும். அதை தான் வந்துட்டு இந்த சீசன் 8 வந்து அவர் தூக்கி நிறுத்துனது. ஸ்டார்டிங்கில் தான் பார்த்தீங்கன்னா டீமுக்கு திட்டமிடுறதான் சரி, அவரோட கேமுக்கு திட்டமிடுறதான் சரி, எல்லாமே சூப்பராக இருக்கும். அதனாலே வந்துட்டு முத்துக்குமார் எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு சில பேர் இப்போயும் வந்துட்டு அவர் வெறும் வாய் பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அருண் சொல்லிட்டு இருக்க மாதிரி சொல்லிட்டு தான் இருப்பாங்க. எல்லாமே அருண் மாதிரி இருக்கும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். சூப்பரான டாஸ்க்கு பவித்ரா கொடுத்தாங்க. அதில் சூப்பராக மாதம் வந்து நம்மளுடைய முத்துக்குமார் பண்ண விஷயங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூப்பரான அப்டேட்ஸ் உங்களுக்கு காத்துட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்.